ஹை கைஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல வரக்கூடிய ஒளின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். நமக்கு ஒளி அப்படின்றது லைட்டும் சொல்லுவோம் அண்ட் சவுண்டும் சொல்லுவோம். ஸோ இந்த செஷன்ல கவனிங்க, ஒளி அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜிப்பா. ஒளின்றது ஒரு வகையான ஆற்றல். இந்த ஒளியை தரக்கூடிய பொருட்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிரும் பொருட்கள்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து லைட்டுங்க. நீ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட். ஓகே, நல்லா கவனி. ஒளி அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு வகையான ஆற்றல். இந்த ஒளியை தரக்கூடிய பொருட்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிரும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் சொல்லலாம், விண்மீன்கள் மற்றும் மின்மினி இழைகள், ஓகே, அண்ட் நட்சத்திரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இது ஒளியை தரக்கூடிய பொருட்கள், அதாவது ஒளிரும் பொருட்கள். சரிங்களா? அடுத்தது கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒளிரா பொருட்கள். ஒளிரா பொருட்கள்னா என்ன? தாமாக ஒளியை உமிழாத பொருட்கள், தானா ஒளியை உமிழாத பொருளை நம்ம ஒளிராத பொருட்கள்னு சொல்லுவோம். அதற்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்திரன். ஓகே, சந்திரன் என்ன பண்ணோம்? ஒளியோட நேர்கோட்டில் செல்லும். இது வந்து ஒளியை உமிழாத பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒளி அப்படின்றது லைட்டை பத்தி தான் படிக்க போறோம். நல்லா கவனிங்க. ஒளியோட திசைவேகம் என்ன? இந்த ஒளியின் திசைவேகம் அப்படின்றது ஒளி ஒரு நொடியில, அதாவது ஒரு செகண்ட், ஒரு நொடியில செல்லக்கூடிய தொலைவு, அதான் நம்ம ஒளியின் திசை வேகம்னு சொல்றோம். டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒளியின் திசை வேகம்னா என்ன? ஒளியானது ஒரு நொடியில் செல்லக்கூடிய தொலைவை நம்ம ஒளியின் திசை வேகம்னு சொல்றோம். சரியா? காற்று அல்லது வெற்றிடத்துல ஒளியோட திசை வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 × 10⁸. 3 × 10⁸. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. காற்று அல்லது வெற்றிடத்துல 3 × அதாவது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அளவுல ஒளியோட திசைவேகம் இருக்கும். ஓகே, லைட்டோட திசைவேகம்பா. இதை இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 லட்சம் km/s அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கவனிங்க, சூரிய ஒளி நம்ம பூமியை ரீச் ஆகிறதுக்கு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா, இந்த சூரிய ஒளி பூமியை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 செகண்ட் எடுத்துக்குது. ஓகேவா? 500 நொடி. கிளியர்? அடுத்தது கவனிங்க, கிரகணங்கள் அப்படின்னா என்ன? ஒளியோட நேர்கோட்டில செல்றனால சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படின்றது ஏற்படுது. நம்ம நல்லாவே கேள்விப்பட்டிருப்போம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளியோட நேர்கோட்டில் செல்வதன் காரணமாக தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இது ரெண்டுமே உருவாகுது. சூரியன் மற்றும் புவி அண்ட் சந்திரன் இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அமையும் போதுதான் இந்த கிரகணங்கள் ஏற்படுது. ஓகே, நல்லா கிளியரா கவனிங்க. கிரகணங்கள்னா என்ன? ஒளியோட நேர்கோட்டில் செல்லும் போதுதான் கிரகணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த சூரியன், பூமி, சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் அமையும் போதுதான் நமக்கு சூரிய கிரகணம் ஆர் சந்திர கிரகணம் ரெண்டுல ஏதாவது ஒன்று உருவாகும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே விஷயம் தாங்க. ஒளியோட நேர்கோட்டில் அமையும் போது மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். பொதுவா சூரிய கிரகணத்தை விட சந்திர கிரகணம் தான் அதிக நேரம் நீடிக்கும். ஓகேவா? எந்த கிரகணம் அதிக நேரம் நீடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திர கிரகணம் அதிக நேரம் நீடிக்கும். கிளியர்? ஸோ அடுத்தது கவனிங்க, எதிரொலி. ஸோ எதிரொலிக்கான விதிகள் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மீ ஒளியில நம்ம மேக் என் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் பயன்படுத்துவோங்க. இந்த மீ ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது மேக் என்னால தான் அளவிடப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோ. மீ ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது மேக் என்னால் தான் என்னப்படுது? அளவிடப்படுகின்றது. இந்த மேக் என் அப்படின்றது காற்றுல ஒளியோட திசைவேகத்துக்கும், நல்லா கவனி, காற்றில் ஒளியின் திசைவேகத்துக்கும் அது நகரக்கூடிய பொருளின் திசைவேகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதம் தான் இந்த மேக்கென். மேக்கென்னா என்ன? நல்லா சொல்லுங்க, தெளிவா கவனி. மேக்கென் அப்படின்னா பொருளோட திசைவேகம், தட் இஸ் டிவைடட் பை ஒளியின் திசைவேகம். சரியா? இந்த இடத்துல சவுண்ட பத்தி பேசுறோமா? சோ நெக்ஸ்ட் திங், இந்த எதிரொலித்தலுக்கான விதிகள். ஆல்ரெடி இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய விதிகள், சயின்டிபிக் லாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம். அந்த கிளாஸ்ல எதிரொலித்தல் விதியை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இப்பயும் ஒன் செகண்ட் ரிப்பீட் இட். நல்லா கவனிச்சுக்கோங்க. விதி 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, படுகதிர், ஒரு ரேஸ், ஒரு ஒளி படக்கூடிய கதிர் அண்ட் மீள்கதிர், ஓகே, படும் புள்ளி, இது மூணுமே ஒரே வழியில, படுபுள்ளியின் வழியே வரையப்படக்கூடிய செங்குத்து கோடு. ஓகேவா? இந்த செங்குத்து கோடு இது எல்லாமே என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, ஒரே தளத்தில் அமையும். ஓகேங்களா? படுகதிர் பிளஸ் மீள்கதிர்
அண்ட் படக்கூடிய புள்ளிங்க, இந்த புள்ளி இதுக்கு நடுவுல வரையக்கூடியது இதுக்கான செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோடு, இந்த படுகதிர், மீள்கதிர், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரே தளத்தில் அமையும். இதுதான் எதிரொலித்தல் விதியில முதல் விதி கண்ணா. ஓகேவா? அடுத்தது கவனிங்க, அப்படி படக்கூடிய செங்குத்து கோடுகள்லாம் சொல்லிட்டோம்னா இதெல்லாம் ஒரே தளத்துல அமையும் சொல்லிட்டோம். இப்படி ஒரே தளத்துல அமையும் போது, ரெண்டாவது விதி கவனிங்க, இப்படி அமையும் போது படுகோணமும் மீள்கோணமும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிங்க. நம்ம என்ன சொன்னோம்? படுகதிர், மீள்கதிர், அதாவது எதிரொலிக்கக்கூடிய கதிர் அண்ட் படக்கூடிய புள்ளிங்கிறது அந்த பாயிண்ட்கனா இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது செங்குத்து கோடு. இது எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டோம்? ஒரே தளத்துல அமையும் சொல்லிட்டோம். இப்படி தளத்துல அமையும் போது என்னுடைய கோணங்கள் இங்க உருவாகுது இல்லையா? இதுதான் கோணம் நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு கோணமும் என்ன ஆகுது? ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? இது படுகோணம், இது மீள்கோணம். இது ரெண்டுமே என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. எதிரொலித்தலுக்கான இரண்டு விதிகள் இதுதான். புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் திங், ஒளி எதிரொலித்தல். ஒரு சமதள ஆடி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆடியின் மீது ஒரு ஒளி கற்றை விழும்போது, ஒரு லைட் விழும்போது அவ்வொளி கற்றை அந்த வந்த ஊடகத்துல என்ன ஆகும்? மீண்டும் திரும்பி போகுது. தட் இஸ் கால்ட் எக்கோ, எதிரொலித்தல். ஒரு ஒளி வருதுங்க, ஒரு லைட் வருது, அந்த லைட் இதுல படுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சுவர்லயே கூட படுதுன்னு வைங்க. அந்த ஊடகம் திரும்பி வந்த ஊடகத்தின் வழியே வெளியே போகுது அப்படின்னா அதை தான் எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வை தான் நம்ம ஒளி எதிரொலித்தல் அப்படின்னு சொல்றோம். இது ஒளியில நடந்தா என்ன சொல்றோம்? ஒளி எதிரொலித்தல். ஓகே, சவுண்ட்ல நடந்தாலும் அது சவுண்ட் எக்கோ அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் திங், ஒழுங்கான எதிரொலிப்பு. நல்லா கவனிங்க, எது ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்றத. இதுவும் அப்படிதாங்க. நம்மளுடைய ஒளிக்கற்றை அப்படின்றது வழவழப்பான, நல்லா கவனிங்க, ரொம்பவே நைஸா வழவழன்னு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது பழபலன்னு மின்னக்கூடிய இடத்துலயோ விழுது அப்படின்னா அப்போ எதிரொலிக்கக்கூடிய கதிர்கள் அப்படின்றது ஒண்ணுக்கு ஒண்ணு இணையா இருக்குங்க. நல்லா கவனிங்க, எந்த பரப்புல அந்த மாதிரி இருக்கும்? வழவழப்பா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? பளபளப்பா இருக்கணும். இந்த ரெண்டு ரீஜியன்ல மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த எதிரொலிப்பு நடக்கும்போது நமக்கு இணையா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. அடுத்ததா கவனிங்க, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னா என்ன? எங்க ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடக்கும்? நல்லா கவனிங்க. லைட் அப்படின்றது வழவழப்பான பரப்பிலையோ அல்லது பளபளப்பான பரப்பிலையோ படும்போது ஒன்றுக்கொன்று இணையான ஒழுங்கான எதிரொலிப்பை கொடுக்கும். இல்ல என்னுடைய அந்த ஒளியின் கற்றை அப்படிங்கிறது ஒரு சொரசொரப்பான பரப்பின் மீது படுதுன்னு வைங்க. அப்படி படும்போது அதோடைய ஒளிக்கற்றைகள் எப்படி இருக்கும்? வெவ்வேறு திசையில அது எதிரொலிக்கும். கைஸ், நெக்ஸ்ட் திங், இப்ப நம்ம பார்க்க போறது ஆடிகள். இந்த ஆடிகள் நமக்கு நல்லாவே தெரியும். குழி ஆடிகள் மற்றும் குவி ஆடிகள் இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த ரெண்டோட இமேஜ் தான் இது. ஓகே, ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழி ஆடிய கான்கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், குவி ஆடிய கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல? குழி ஆடி அப்படின்றத கான்கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், குவியாடி அப்படிங்கறத கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எங்க யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் குழியாடி. இந்த குழியாடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கோள ஆடியோட வெளிப்புறம், ஓகே, வெளிப்புறம் வெள்ளி பூசப்பட்டு இருக்கும் குழியாடி. அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழிவா உள்வாங்கி இருக்குங்க. சரியா? இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இதே குவியாடி அப்படின்னா கொஞ்சம் குவிஞ்ச மாதிரி இருக்கும், அதனாலதான் இதை குவியாடின்னு சொல்றோம். இங்க பள்ளம் மாதிரி இருக்குங்களா, அதனால இதை குழியாடின்னு சொல்றோம். குழி மாதிரி இருக்கிறது குழியாடி அண்ட் குவிச்ச மாதிரி இருக்கிறது குவியாடி. புரியுதுங்களா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் திங், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்றதை தெளிவா பார்த்துட்டே வாங்க. ஸோ அடுத்த விஷயம் கவனிங்க. குவியாடி அப்படின்னா உள்புறம் பூசப்பட்டது போன்ற இருக்குமா, குழியாடி அப்படின்னா வெளிப்புறம் பூசப்பட்ட மாதிரி இருக்கும். தெளிவா புரிஞ்சுக்கோ. கவனிங்க, ஒரு சின்ன உதாரணம். இந்த குவியாடிக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாகனங்கள்ல நம்ம இந்த குவியாடி தான் பயன்படுத்துறோம். ஓகேவா? இது பார்வை பகுதி, இதனோட பார்வை பகுதி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, பின்புறத்துல வரக்கூடிய வாகனங்களை நமக்கு பக்கத்துல காமிக்கும். சரியா? அதே போல நிறைய இடங்கள்ல கண்காணிப்பு ஆடிகளா இதை பயன்படுத்துறோம். ஓகேவா? நல்லா கவனி, ரெண்டு விஷயம் நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குவியாடி அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். பட் இருந்தாலும் இந்த குவியாடி அப்படின்றத நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா,
ஒன்று வாகனங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் வாகனங்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பார்வை பகுதி அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ பின் வரக்கூடிய வாகனங்களை நம்ம கண்டுக்கிறதுக்காக, அதாவது முன்னாடி நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்காக இது பயன்படுது. அதே போல் கண்காணிப்பு ஆடியாகவும் இது பயன்படுது. கிளியர்? இதில் தான் டவுட் இருக்குங்களா கைஸ்? இந்த இமேஜை நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஒரு குவியாடியிலையோ அல்லது குழியாடியிலையோ மையங்கள் என்னென்ன இருக்கு, பாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதன்மை அச்சுனா என்ன, வளைவு ஆரம்னா என்ன, ஆடியோட மையம்னா என்ன, குவியம்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வளைவு மையம்னு எடுத்துக்கோங்க. வளைவு மையம்னா சி கண்ணா. இந்த சி அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆடியோட சென்டர். கவனிங்க, நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. எந்த கோலத்தோட ஒரு பகுதி கோல ஆடியில உள்ளதோ, ஓகே, அந்த கோலத்தோட மையம், நல்லா கவனிச்சுக்கோ, மையம் தான் நமக்கு வளைவு மையம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த வளைவு மையம். வளைவு ஆரம் அப்படிங்கிறது அந்த கோலத்தோட ஆடியின் வளைவு. ஓகே, இந்த கர்வ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்ன சொல்றோம்? வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்வ் கண்ணா புரியுதா? ஸோ இதுதான் வளைவு ஆரம். மென்ஷன் பண்ணிருக்குமா வளைவுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு? அதே போல் அந்த சி அப்படிங்கிறது ஆடியோட மையம். ஓகே, அடுத்தது கவனிங்க, முதன்மை அச்சுனா என்ன? ஆடியோட மையம் மற்றும் வளைவு மையம், இது ரெண்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வளைவு மையம் இதுக்கு இடையில வரையக்கூடிய இந்த நேர்கோடு தான் என்னது? நம்மளுடைய முதன்மை அச்சு. நல்லா கவனிங்க, நான் சொல்றது இன்னொரு முறை. ஒன்று என்னுடைய இந்த ஆடியின் மையம் கண்ணா இதுக்கும் பிளஸ் இந்த சென்டர் பாயிண்ட், இந்த வளைவு ஆரத்தோட சென்டர் பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரையக்கூடிய கோடு தான் எனக்கு முதன்மை அச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குழியாடி. அதே போல் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் இருக்க இமேஜ் வந்து குவியாடியை பற்றி சொல்லுது. கவனிங்க, இன்னும் என்ன விட்டுருக்கோம்? நம்ம குவியம் விட்டுருக்குமா? ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குவியாடியில் இருக்கக்கூடியதையும் கவனிங்க. குவியாடியை பொறுத்த வரைக்கும் இதோட சென்டர் பாயிண்ட் இந்த சி அப்படின்றது தான் என்ன? ஆடி மையம். அண்ட் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வளைவு ஆரம், அந்த கர்வ்டான ஏரியாவுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு. முதன்மை அச்சு அப்படிங்கிறது இதற்கு இடையில வரையக்கூடிய கோடு தான் முதன்மை அச்சு. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் திங், லிசன் கைஸ், நேரியல் உருப்பெருக்கம். இந்த நேரியல் உருப்பெருக்கம்னா என்ன? பொருளோட யூஸ்வல் அளவுக்கன்னா அந்த அளவு எவ்வளவு மடங்கா யூஸ்வலோட பெருசா இருக்கு, அதை குறிக்கக்கூடியது தான் இந்த நேரியல் உருப்பெருக்கம். புரியுதுங்களா? இந்த கோள ஆடிகளில் பார்க்கும்போது யூஸ்வலா இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் பெருசா காமிக்குதுன்னா எவ்வளவு பெருசா காமிக்குது, அதுதான் இந்த நேரியல் உருப்பெருக்கம். இந்த பிம்பத்தோட அளவுக்கும் பொருளின் அளவிற்கும் இடையே இருக்கக்கூடிய தகவு உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூஸ்வலா இருக்கக்கூடிய சைஸுக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்குது இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தகவை தான் நம்ம உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பிம்பத்தோட தொலைவு மற்றும் பொருளோட தொலைவுகள் அப்படிங்கிறது உருப்பெருக்கத்தை, இது ரெண்டையும் வச்சு நம்மளால உருப்பெருக்கத்துக்கு என்ன பண்ண முடியும்? கணக்கிட முடியும். பெருசா ஒன்றும் இல்லம்மா, சிம்பிளா சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோ. நேரியல் உருப்பெருக்கம்னா யூஸ்வலா ஒரு பொருளோட சைஸ் இருக்கு, அதை நீ இந்த ஆடிகள்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியும். அப்போ யூஸ்வலுக்கும் இந்த பெருசு, அதாவது கண்ணாடியில காமிக்கக்கூடிய அந்த உருவத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தகவல் தான் நம்ம நேரியல் உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒளி விலகல். ஒளி விலகல்னா என்ன? ஒளி புகக்கூடிய ஒரு ஊடகத்துல இருந்து மாறுபட்டு அதிர்வுடைய மற்றொரு ஒளி புகும் கூடிய ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது அதோட பாதையில என்ன ஆகுது? ஒரு மாறுபாடு ஏற்படுது. இது நம்ம ஒளி விலகல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஒளி பூரக்கூடிய ஒரு ஊடகம், ஒரு ஊடகத்தின் வழியா ஒளினா அது லைட் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஓகே, அதே மாறுபட்ட அடர்த்தி இருக்கக்கூடிய ஒரு ஒளி புகக்கூடிய ஊடகத்தின் வழியே செல்லுது அப்படின்னா அந்த பாதையில ஒரு மாற்றம் ஏற்படும். அதுதான் நம்ம ஒளி விலகல்னு சொல்றோம். சரியா? இந்த ஒளியானது கடக்கக்கூடிய தொலைவு தான் திசைவேகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது பொருளோட தன்மை பொறுத்து அந்த ஊடகம் எந்த வழி, அதாவது இந்த ஒளி அப்படிங்கிறது எந்த ஊடகத்தின் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த தன்மையை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது மாறுபடும். அதாவது ஒரு உதாரணம் கவனிங்க. அடர்த்தி குறைவா இருக்கக்கூடிய ஊடகத்தின் வழியே ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் கண்ணா. அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய ஊடகத்துல ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க.
அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய ஊடகத்தின் வழியா ஒளியானது டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா, நல்லா கவனி, அடர்குறை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது அதிகமாகும். இது குறைஞ்சா அது அதிகமாகுங்க. அதே அடர்மிகு ஊடகம், அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய ஊடகத்துல ஒளி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னா என்னோட ஒளியின் திசைவேகம் அப்படிங்கிறது குறையும். கிளியர்? சோ தெளிவா கவனிங்க இத. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் இட். அடர் குறைவு அப்படின்னா ஒளியோட திசைவேகம் அதிகம். அடர் அதிகம் இருக்கக்கூடிய ஊடகம் அப்படின்னா ஒளியோட திசைவேகம் குறைவு. ஓகே. வெற்றிடத்துல ஒளியோட திசைவேகம் அப்படின்றது ஏறக்குறைய 3 லட்சம் கிலோமீட்டர் per செகண்டா இருக்கும். சரியா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் இது. வெற்றிடத்துல ஒளியோட திசை, அதாவது ஒளியோட வேகம், திசைவேகம் கிடையாது, ஒளியோட வேகம் அப்படிங்கிறது ஏறக்குறைய 3 லட்சம் கிலோமீட்டர் per செகண்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒளி விலகலுக்குன்னு சில விதிகள் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது எதிரொலிப்பு விதிகள் சொல்லியிருக்கேன். இன்னும் ஸ்னைல் விதிலாம் இருக்கீங்க. இதுவுமே நான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சயின்டிபிக் லா அப்படின்ற கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஒன் செகண்ட் அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் திரும்ப ரிப்பீட்டும் பண்றேன். படுகதிர், விலகுகதிர், படுபுள்ளி, இது இருமே என்ன ஆகும், ரெண்டுமே இரு ஒளிபுகக்கூடிய ஊடகத்திற்கு இடையில தளத்தை அமைச்சா வரையப்படக்கூடிய செங்குத்து கோடு இதெல்லாம் ஒரே தளத்துல அமைன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி சொன்னதுதாமா. ஒளி பாஸ் ஆகுது, அது என்னது போய் படும், அது அந்த படுகதிர் தான், படுகதிர்னு சொல்லுவோம். அந்த பாஸ் ஆகக்கூடிய கதிரை ஒரு தளத்துல அமைய போது அது பட்ட உடனே என்ன ஆகுங்க, ஒரு விலகல் கதிரை கொடுக்கும், ரிஃப்ளெக்ஷன் கதிர். அந்த ரிஃப்ளெக்ஷன் கதிர் அதே போல இந்த படுகதிர், இது ரெண்டுமே ஒரே புள்ளியில அமைஞ்சிருக்கும். அதுதான் படுபுள்ளி அப்படின்னு சொல்லுவோம். டச் ஆகக்கூடியது தளத்துல ஒடுது இல்லைங்களா, இதைதான் நம்ம படுபுள்ளின்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நான் வரையக்கூடிய செங்குத்து கோடு அப்படிங்கிறது ஒரே தளத்துல அமையும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எதிரொலிப்பு விதி. இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம், இது படுகதிருக்கும் இந்த விலகு கதிருக்கும் பிளஸ் சென்டர் என்ன போட்டிருக்கோம், ஒரு குத்துக்கோடு. இந்த ரெண்டு சைடு உருவாகக்கூடிய கோணங்கள் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். தட் இஸ் செகண்ட்ல ரிஃப்ளெக்ஷனுக்கு இரண்டாவது விதியா நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்ப பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னைல் விதிப்பா. இந்த ஸ்னைல் விதினா என்ன, இரண்டு ஊடகங்கள் குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும், நல்லா கவனிங்க, குறிப்பிட்ட 2 ஊடகங்கள் இருக்குன்னா இந்த 2 ஊடகத்திற்கு குறிப்பிட்ட நிற ஒளியின் படுகதிரின், அதாவது படுகோணம் வச்சுக்கோங்க, படுகதிர் கிட்ட அந்த படுகதிர் உருவாக்குறது தான் படுகோணம். இந்த படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தோட சைன் மதிப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய தகவு அப்படிங்கிறது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஐ அப்படிங்கிறது படுகோணம்னு சொல்லுவோம். நம்ம டயக்ராம்ல மென்ஷன் பண்ணா தெரியுங்க. நல்லா கவனிங்க. இது ஒரு ஒன் செகண்ட் ரிப்பீட் இட். ஸோ இப்படி ஒரு தளம் இருக்கு கண்ணா, இதுல என்னுடைய படுகதிர் வருது. சரியா? இந்த படுகதிர் இங்க ஒரு லைன்ல டச் ஆகுதுங்களா, இதை தான் நான் என்ன சொல்றேன், படுபுள்ளி அப்படின்னு சொல்வேன். திரும்ப இங்கிருந்து என்னவா, எதிரொலிப்பு கதிர் உருவாகிறான். ஓகே, இவனுக்கு இடையில நான் சொன்னேன், கோடு வரைஞ்சிருக்கேன், செங்குத்து கோடு. இங்க இவனுங்க 2 பேத்துக்கு இடையிலும் கோணங்கள் இருக்குங்க. இந்த கோணங்கள் எப்படி இருக்கு, ஒரு மாறிலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான்ப்பா இந்த ஸ்னைல் விதி. புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? கிளியர்? குட். நெக்ஸ்ட் திங்க், ஒளி விலகல் எண். ஒளி விலகல் என்ன? ஒளி விலகல் என்னப்பா? டு யூ ஹாவ் எனி ஐடியா இருக்கா? ஓகே. காற்று அல்லது வெற்றிடத்துல, ஓகே, காற்று அல்லது வெற்றிடத்துல ஒளியோட திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம், அதாவது எம்டி ஸ்பேஸ்ல ஒளியோட திசைவேகம் எவ்வளவு வேகமா கிடக்குது, அதே போல ஒரு ஊடகத்துல ஒளி எவ்வளவு வேகமா கிடக்குது, இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் ஒளி விலகல். புரிஞ்சுதா? அடுத்த கவனி, முழு அக எதிரொலிப்பு. மாறுநிலை கோணத்தை விடுபடு கோணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, அந்த மாறுநிலை கோணத்தை விட இந்த படுகோணம் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஓகே, இருக்கும்போது விலகு கதிர் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா கவனிங்க. மாறுநிலை கோணத்தை விட படுகோணம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த விலகு கதிர் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் ஆர் அப்படிங்கிறது 90 டிகிரியை விட ஓகே அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒளி விலகல் ஏற்படாது. இதுதான் என்ன சொல்றாங்க. மேலும் ஒளிக்கதிர் அதே ஊடகத்திலேயே
முழுவதுமாக எதிரொலிக்கப்படும். அதாவது வெளியே ரிஃப்ளெக்ஷன் இல்லாம இன்டீரியர்ல இருக்கும், அதுதான் முழு அக எதிரொலிப்பு. புரியுதுங்களா இது வரைக்கும்? அடுத்து கவனிங்க, ஒளி இழைகள். ஒளி இழைகள்னா என்ன? ஓகே, நெருக்கமாக பிணைக்கப்பட்ட பல இழைகள் கண்ணா அல்லது குவாட்ஸ் இழைகள். ஓகே, அதனால உருவாக்கப்பட்டதான் இந்த ஒளி இழைகள். கைஸ், நம்மளுடைய பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒளி ரிலவெண்டா இருக்கக்கூடிய கான்செப்ட் இதோட முடியுதுமா. அதாவது லைட் ரிலவெண்டான கண்டென்ட் பார்த்துட்டோம். இது ரிலவெண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்ல கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய